எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் எப்போ தெரியும், எப்போ இந்த காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 நாட்களில் நம்ம மார்க்கெட் எத்தனை பாயிண்ட் ஏறிச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 நாளில் சரியா 700 பாயிண்ட் என்பது கடந்த 2 நாட்களினுடைய லோவிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் 700 பாயிண்ட் என்பது மார்க்கெட் மேலே ஏற்றிருக்கு. இதெல்லாம் யார் பணம்? மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தியிருக்காங்களே 700 பாயிண்ட். யாருடைய பணம்? மொத்தமாக நம்ம இந்திய மக்களினுடைய ஈக்விட்டி, இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்னுடைய மொத்த பணம் தான். ஃபுல்லாக நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னுடைய பணம் தான். இதை வச்சு தான் நம்ம நிஃப்டியே கடந்த 2 நாட்களில் 700 பாயிண்ட் தூக்கி நிறுத்தியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை கொட்டுன்னு கொட்டி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டாங்க நிறைய பேர். இப்போ பணம் போடுறவங்களுக்கு பதில் என்ன, காலம் என்ன பதில் சொல்ல போகிறது? சும்மா ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, அது கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட 10 கோடி பேர் டிசிப்ளினாக எஸ்ஐபி மூலியமாக நம்ம மார்க்கெட்டில் பணத்தை போட்டு வந்துக்கிட்டே இருக்கிறார்கள். இனி 10-15 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரில. 10 கோடி பேர் 10 வருஷம் கழித்து திடீர்னு கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல விஷயம்தான். நண்பர்களே, உலக பொருளாதாரத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், சோனமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி இந்த உக்ரைனுடைய சிறப்பு பாருங்க. அவ்வளோ பெரிய நாடு ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் 4 வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ உக்ரைனுக்கு அடித்த யோகம் பாருங்க, பல பில்லியன் டாலர்கள், அமெரிக்க டாலர்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, வரக்கூடிய ட்ரோன்களை தடுத்து அழிப்பதில் நாங்கள் எக்ஸ்பர்ட், 4 வருஷமாக அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு வெஸ்ட் ஏஷியா, அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேர் அந்த ஈரான்லேருந்து வரக்கூடிய ட்ரோன்களை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் இவங்க ஆர்டர் பிடிக்கிறதுக்காக, கமர்ஷியல் ஆர்டர் பிடிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோனமுத்தா, இது மட்டும் நடந்தது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கர்களுக்கெல்லாம் கும்பா ஆகிடும். அவங்க தான் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்கிறதுலாம் நம்பர் 1 இருக்காங்க. தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு உக்ரைனுக்கே எதிர்காலத்தில் பயங்கரமான காம்படிஷனாக இந்த உக்ரைன் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏங்க, நம்ம கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் தயாரிக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன தாங்க பண்ணுறாங்க? நம்ம ஆளுகளும் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போக வேண்டியதான வெஸ்ட் ஏஷியாவுக்கு, போய் சவுதி எல்லாம் வரிசையாக நின்று இங்கே பாருங்கள், எங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்குங்க அப்படின்ற மாதிரி. இவங்கெல்லாம் கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் எந்த விதமான ஏற்றம் இறக்கமும் இல்லை. ஒரு காலத்தில் ட்ரோன் மாதிரியே பறந்துருக்கு இந்த ஜென் டெக்னாலஜிஸ். 2500 வரைக்கும் பறந்துட்டு ட்ரோன் பல்ட்டி அடித்த மாதிரி 750 வரைக்கும் போயிட்டு பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 2500 எங்கே, 750 எங்கே கீழே விழுந்துட்டு மறுபடியும் 750 to 2250 எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. இத்தனையும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இப்போ ஒரு 1.5 மாதமாக இந்த ட்ரோன் தூங்குது. ஏன், எதுக்காக இப்படி தூங்கிட்டு இருக்குது? ஏன்னா அது ஒரு மீன்மண்டை பட்டன் போட்டு ஏதாவது ஒரு சைடு வெடிச்சு செதறணும்னு முடிவு பண்ணி கொண்டுருப்பானுங்களா என்னன்றது தெரியல. இந்த பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி போன்ற பங்குகள் இதுவும் சமீபத்தில் நல்லா சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டானுங்க. எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு லாபம் தான். 200 ரூபாயிலிருந்து 800 ரூபா போயிருக்கான். அப்புறம் மறுபடியும் 400லேருந்து மறுபடியும் 900 எல்லாம் போயிருக்கான். ஸோ 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் ஓகே. பட் இப்போ ஏன் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை கடந்த 8 மாதமா? ஸோ நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான்கள்லாம் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்னு பயங்கரமாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, சமீபத்தில் அதிகம் விற்கப்பட்ட பங்குகள் அப்படின்ற பெருமையை அது பெருமை இல்லை, அது ஒரு கும்பா பெருமை. அது மோசமான ரெக்கார்டு. அந்த மோசமான ரெக்கார்டு யாருக்கு சமீபத்தில் கிடச்சிருக்குன்னா ஐடி பங்குகள். ஸோ இன்றைக்கி மறக்க முடியாத நாள் இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு அது என்னடானா 52 வீக் லோ ப்ரைஸ் என்பது இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. எத்தனையோ பங்குகளுக்கு ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்பது இருக்கும். கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான், அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்செல்லாம் மேலே போவான். அந்த மாதிரிலாம் டேர்னிங் பாயிண்ட் இருந்த பங்குகள் எத்தனையோ பார்த்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா, இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு ஒரு ஷேரை பார்க்குறீங்க. அது கடந்த 5 வருட பீரியட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இறங்கிட்டே இருந்துட்டு
அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து திரும்பி ஏறுறான் பார்த்தீங்களா. ஆனால் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் பாவம் இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்குக்கெல்லாம் நடக்கல. ஸோ இன்றைக்கி மிக முக்கியமான நியூஸ் இன்ஃபோசிஸ் ஷேரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 52 வீக் லோவை இன்று தொட்ட நாளாக உள்ளது. ஆக மொத்தம் எந்த ஷேரை எவ்வளவு நாளைக்கு எப்போ நம்ப முடியும்னே தெரில. இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 1.5% ஏறி இருக்கான். ஆனால் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது 8% இறங்கி இருக்கு. 8% இறங்கிட்டு இன்றைக்கி ஒரு 1.5% ஏறிருக்கு. சரி, இது வந்து 6 மந்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் பாருங்க அடங்கப்பா, ஆல்மோஸ்ட் ஒரு 8500 வரைக்கும் போனவன் இப்போ 6900. ஸோ என்றைக்குமே உஷாராக இருக்கணும் நண்பர்களே. இறங்காத பங்குகள் அப்படின்றது உலகத்தில் எதுவும் இல்லை. அதே சமயம் ப்ளூ சிப் கம்பெனிகள், ஏறாத பங்குகள், திரும்பாத பங்குகள், ஒன் வேல போன மாதிரியும் எந்த பங்குகள் இல்லை. ஏதாவது ஒரு சமயத்தில் என்பது திரும்புவாங்க. ஆனால் அது எப்போ அப்படின்றது வாரன் பஃபட் அவர்களுக்கே தெரியாது. அதனால தான் அவர் வந்து பயங்கர கிராஷ் வரும்பொழுது கேஷை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது திரும்புகிறப்ப நல்லா ஜாலியாக லாபத்தை எடுத்துக்கிறாரு. ஒன்றும் இல்லை, இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் அப்படின்ற பங்கு தான் சுகர் செக்டரில் நம்பர் 1 செக்டர் லீடர். அதிகமாக லாபம் செய்யக்கூடிய பங்கு சுகர் செக்டரில் இவன் ஒருத்தனாக இருக்கான். ஆனால் இவனுக்கு நேர்ந்த கொடுமை பார்த்திங்களா, அது தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருந்துக்கிட்டே இருந்து அவனும் 52 வீக் லோ அப்படின்னு ஒரு போன பங்கு தான். அவனுக்கு பாருங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட் சமீபத்தில். இப்போ இது வந்து வார்னால் கிடைச்ச டேர்னிங் பாயிண்ட். இங்கிருந்து ஒரு ஏற்றம் 440லேருந்து 540, கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே இருக்கக்கூடிய ஏற்றம் இப்போ வார்னால் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் வந்து 52 வீக் லோ 400 ரூபாயிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஒரு திருப்பு முனை ஏற்கனவே அவன் ஒரு 20% பண்ணி வச்சுருந்துருக்கான். அது கூட இந்த ஒரு 10-20% சேர்ந்து திடீர்னு 400 ரூபா பங்கு ஒரு கட்டத்தில் 520 ரூபா போயிட்டு தான் அப்புறம் கீழே விழுந்திருக்கான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் குறிப்பிட்ட இடத்துலேருந்து பணம் என்பது எதிர்காலத்தில் வருது. ஆனால் அது எந்த இடம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, இப்படி இறங்கும் போது இங்கே ஒரு வேளை இங்கிருந்து பணம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவன் பெரிய கும்பாப்பாட்டு பாடியிருக்கான். இந்த சமயத்தில் பல மெட்டல் கம்பெனிஸினுடைய மெகா வெற்றி எப்போது அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சுமாரான மார்க்கெட் தான். ஆனாலும் இந்த நேஷ்னல் அலுமினியம் வந்து 6% என்பதெல்லாம் ஏறிவிட்டது. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மொரட்டு பீஸு, இன்னொருத்தன் ஆவேச பீஸு அப்படின்ற மாதிரி இந்த மெட்டல் செக்டரு இது மாதிரி தான். அப்புறம் இந்த ஆட்டோ செக்டர் இவங்கெல்லாம் தான் திடீர்னு ஒரு மாதிரி மொரட்டுத்தனமாக இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நேஷ்னல் அலுமினியம் காலையில் நெகட்டிவில் இருந்தது. க்ளோசிங்கில் பார்த்தா 6% ஏற்றி விட்ருக்காங்க. ஸோ அப்பப்போ மெகா வெற்றி என்பது இது போன்ற கம்பெனிகள் தான் வருது. மெகா வெற்றினா எப்படிங்க நண்பர்களே, பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மெட்டல் இண்டஸ்ட்ரீஸில் இந்த நேஷ்னல் அலுமினியம்லாம் பாருங்கள், 2025 வெறும் 100 ரூபாய்க்கு இருந்தானுங்க, இப்போ 400 ரூபா. எந்த தொழிலிங்க இப்படி பணம் கிடைக்காது. ஆனாலும் அது நம்மளால் பிடிக்க முடியாது. இது ஒரு காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது ஒரு கைக்கு எட்டாத ஒரு மந்திரம். எத்தனை பேர்த்தினால கரெக்டாக இப்படி 100 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு கையில் வச்சுட்டு இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2000லேருந்து 4000 பங்குகளுக்கு மேலே இருக்குது. அதில் எவனாவது ஒரு 100-200 பேர் தான் இது போன்ற ஒரு வளர்ச்சி என்பதை கொண்டு வர்றாங்க. ஆனால் பொதுவாக என்ன ஆகுதுன்னா, இந்த மெட்டல் பங்குகள் திடீர்னு ரொம்ப மொரட்டு பீஸாக மாறிடுவாங்க. பாருங்கள், இந்த NMDC அப்படின்ற பங்கு மறுபடியும் எத்தனை பேர்த்த காப்பாற்றி விட்ருக்கான் பாருங்கள். ஒரு முறை 80 ரூபா ரேஞ்சிலேருந்து வெறும் 50 ரூபாய்க்கு போயிட்டான். ஒரே வருஷத்தில் இப்போ 50 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு திரும்பி வந்திருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 50% சம்பாரித்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு NMDC பங்கு இழந்ததை மீட்டெடுத்து ஒரு சிங்கக்குட்டியாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு கடந்த 16 நாட்களாக என்ன ஆயிருக்கு, அவன்லாம் நல்லா சம்பாரித்து கொடுத்துட்டான், எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிருங்க அப்படின்னு சொன்னானா என்னன்றது தெரியல. பட் தன்னுடைய இழந்த ஹையை மீட் எடுத்துட்டு 750 வந்துட்டு தான் இப்போ 540 கீழே கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சுற்றி கொண்டிருந்த இடம் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தான். அதுவும் ஒரு சென்டர் பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே போவானா கீழே போவானான்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவன் என்னடான்னா அநியாயத்துக்கு கீழே போயிட்டான். கிட்டத்தட்ட 10% என்பது அந்த இடத்துலேருந்து இறங்கி போச்சு. இப்போ மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. இனி அதுவாக சின்ன சென்டர் பாயிண்ட், இது ரொம்ப பெரிய சென்டர் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு
பெரிய அளவில் தான் இழந்ததை மீட்டெடுக்க 200 ரூபாய்க்கு மேல் ஏறப்போகிறதா, அல்லது பெரிய அளவில் 200 ரூபாய்க்கு கீழே இறங்க போகிறதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்யுமா அப்படின்றதா இன்றைய கேள்வியாக இருக்குது பல பேர்த்துக்கு. கரடிகளினுடைய அடியில் போய் தெரிச்சு விழுந்தவன் தான் இந்த ஐஓசி. ஏன்னா அவன் செக்டர் க்ரூட் ஆயில் மேலே தான் குண்டு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ அவன் இந்த ஐஓசி கடந்த 10 நாட்களாக என்ன ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவுமே 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 250 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல பாவம் வந்து விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் இப்போ 10 நாள் கழித்து எடுத்து பார்க்கும்போது அந்த பங்குமே கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து அவனும் கரெக்டாக 10% என்பது கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இப்போ 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ற பங்கு இனி என்ன செய்யும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு முறை 80-100 ரூபாய்க்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது சரி ஒரு 80 ரூபா வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 20 ரூபா கேப்பில் ஏற ஆரம்பித்தவன் 100 ரூபாயிலிருந்து 180. டே நான் உன்னை 80 ரூபா வர சொன்னால் பக்கத்தில் ஒரு ரூபா போட்டு 180 ரூபா போயிட்டான். அப்புறம் இப்போ தான் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஐஓசி எப்படியாவது நீ 100 ரூபா வந்தால் கூட போதும், நீ 80 ரூபா வரணும்ல நாங்கள் ஆசைப்படல அப்படின்னு சில பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகிறது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சமயத்தில் குஜராவில் முதல் இடமாக இருந்தது யாருன்னா இந்த எம்என்டம் ஃபினான்ஸ். நிறைய பேர்த்துக்கு நல்லா சம்பாரித்து கொடுத்த ஒரு பங்கில் எம்என்டம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் இருக்குது. அவன் வந்து சமீபத்தில் ஆல் டைம் ஹை தாண்டி 319 தாண்டி 400 ரூபா வரைக்கும் போன பங்கு. அப்புறம் என்ன ஒரு காரணத்தினாலேயோ இன்றைக்கி பார்க்கும்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பாவம். ஸோ இந்த எம்என்டம் ஃபினான்ஸ் ஐஓசி இந்த ரெண்டுலேயும் இதுதான் செய்தி. எல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இனி இவங்களுக்கு குஜராவில் இடம் கிடைக்க போகிறதா, கும்பாவில் இடம் கிடைக்க போகிறதா? பேர பசங்களா உச்சியில் எடுக்காதீங்கப்பா, ஏன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் லாக் ஆயிடுவீங்கப்பா அப்படின்ற மாதிரி பல பேர் அந்த காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராம்கோ சிமெண்ட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு உச்சி, அதாவது தான் இழந்ததை மீட்டெடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ 1200 ரூபாயிலிருந்து அதுவும் ஒரு 20% கீழே இறங்கி இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே செங்குத்தாக கீழே விழுந்திருக்கு. என்னப்பா நீ மலை உச்சிக்கு போனவன் அப்படியே மெதுவாக கூட இறங்கி வரலாம், அது என்ன மேலேருந்து குதிக்கிறது? இந்த வெல்ஸ்பன் கார்ப் லிமிட்டடும் அதே மாதிரி தான், அவனும் வந்து ஏறாத ஏற்றம் இல்லை. 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபா. அப்பா இந்த மாதிரி எங்கெங்கே சம்பாதிக்க முடியும், ஆனால் யாருனாலையும் சம்பாதிக்க முடியாது. 200 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் ஒரு பங்கு போகுது 2-3 வருஷத்தில் அப்படின்றது நடந்திருக்கு. ஆனாலும் யாருனாலையாவது அப்படி பண்ணியிருந்திருக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு யாருக்கிட்டையும் பதில் என்பது இல்லை. இந்த சமயத்தில் இந்த பங்குல என்ன ஒரு தகவல்னா, அதுவும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பல ஷேர்கள் மார்க்கெட்டில் திரும்பி ஏறாமல் முரண்டு பிடித்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு, அது இருக்கக்கூடிய செக்டரும் டிஃபென்ஸ் செக்டர், ரொம்ப சுமாராக பெரிய அளவில் அதாவது நியூஸ் இல்லாதப்போ கூட அவன் இவ்வளோ வால்டிலிட்டியாக இருந்திருக்கான். இப்போ நியூஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் பெரிய வால்டில் இல்லை, குட்டியூண்டு வால்டியில் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஜிஆர்எஸ்சி இருக்குது. பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எப்படா இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த விட்டு மேல் நோக்கி வரும், இது என்னடா பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். என்னையா நீ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நீ குறுக்கிட்டே வர மாட்டேங்கிற, எதில் பார்த்தாலும் ரொம்ப பெரிய லெவல், அதாவது பேட்டர்னையே நீ எப்போ கம்ப்ளீட் பண்ணுவ அப்படின்ற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பல அனலிஸ்ட்டுகள் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கிரானியூல்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு குறுகலான பாதையில் ரொம்ப காலமாக நீண்ட காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கான். இவனு இந்த குறுகலான பாதையை விட்டுட்டு எப்போ பெரிய மாற்றம் கொண்டு வரும், அந்த காலத்துலேயும் இவன் நல்லா தாங்க மாறி மாறி நடந்திருக்கான். பெருசாக விழுவதும், அப்புறம் மறுபடி எழுச்சி தருவதும், மறுபடி விழுகுவதும், மறுபடி எழுச்சி தருவதும். அப்போ கீழே மறுபடி விழுந்தா தானே ஏதாவது ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க வாங்குவாங்க, அப்புறம் மறுபடி மேலே போனால் தானே விற்று லாபம் பண்ண முடியும். அப்புறம் ஒரு 2-3 மாதமும் ஒரே இடத்துல கோந்துக்கிட்டு இருந்தா அந்த பாவத்தை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபேமஸான பங்குகள் ஏதாவது ஒரு 4-5% இறங்கியிருக்கிற லிஸ்ட்டுகள் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் அப்படின்ற பங்கும் வந்திருக்கு. கடந்த ஒரு வருஷத்துலாம் இது வந்து மோசமெல்லாம் இல்லை, 32% என்பது லாபம் பண்ணியிருக்கு. அது சரிவடைந்த பின்புமே 550 வரைக்கும்லாம் போயிருக்கு. இப்போ 400 ரூபாயில் இருக்குது, 150 ரூபாய் சரிவடைந்துமே
32% லாபத்தில் இருக்கக்கூடிய பங்குகளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு காளைகள் முரண்டு பிடிக்கின்றன, ஒரு குறிப்பிட்ட இடத்த விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான, ஒரே இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த செயில் போன்ற பங்குகள்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்களா அப்படின்றது தெரில. இன்றைக்கி அதில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம், 6% ஏறி இருக்கான். இந்த லாய்ட்ஸ் எஸ்எம்இ அப்படின்றது எந்த செக்டர், அதுவும் 7% ஏறி இருக்குது. எல்லாம் அயன் அண்ட் ஸ்டீல் ரிலேட்டடான, மெட்டல்ஸ் ரிலேட்டடான பங்குகள் தான். ஸோ இந்த லாய்ட்ஸ்னு சொல்லுமா, அப்போ லலாய்ட்ஸ்னால் எல்லாம் எடுங்கயா, லாய்ட்ஸ்னு மட்டும் நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். இந்த லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்ற பங்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஆனால் செயில பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனந்தப்படுவீங்க. ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் 52 வீக் ஹைக்கு வந்த பங்கு. இன்னும் ஒரு இன்பம் பாருங்கள். ஸோ போர் ஏற்படுத்திய பொருளாதார சர்ச்சையில் மண்ணை கவ்விய சில பங்குகள் அப்படின்றதுல இந்த மெட்டல் ஸ்டாக்ஸுமே சமீபத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, சமீபத்தில் செயில் வந்து அந்த வார்னுடைய ரிலேஷனான விஷயத்தினால 13% இறங்கி கிடந்த ஒரு செயில் இன்றைக்கி பார்க்கல ஒரு 6% என்பது ஏறி இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் ரிலேட்டடான பங்குகளில் லாய்ட்ஸ் எஸ்எம்இ ஒரு 7%, செயில் ஒரு 6% ஏறி இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா சமீபத்தில் போர் வந்ததுனால இது போன்ற சில பங்குகள்லாம் மண்ணை கவியதாக கீழே விழுந்து கிடந்தது. ஆனால் இதில் பாருங்கள், இப்போ வார்னுடைய தாக்கம் நம்ம மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு. சும்மா நீ குண்டு போட்டுக்கிட்டே இருப்பேன், நாங்கள் என்னத்துக்கு பயந்துக்கணும் அப்படின்ற மாதிரி, அதுவும் இல்லாமல் ஆயில் வர்றதுக்கெல்லாம் நாங்கள் வழி பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு மாதிரி பயப்படாமல் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது நோண்டி விட்ட மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்க. அதாவது அந்த வார்லேயே புது அப்டேட் ஏதாவது வந்து என்னத்தையாவது ஒன்று பண்ணாமல் இருந்தால் சரி. வந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்புறம் இந்த மாதிரி தான் மறுபடியும் போய் பல பங்குகள் 10-20% மண்ணை கவிவிடும். இப்போ தான் மண்ணை கவியிருந்தாங்க கடந்த 10 நாட்களாக. நண்பர்களே, கீழே விழுந்த பங்குகள் அப்படியே திரும்பி மேலே வரலின்னு வச்சிங்களேன், தொடர்ந்து கீழே போனான்னா மேலும் மேலும் அழுத்தத்தை முதலீட்டாளர்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம். ஏற்கனவே ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க. மற்ற பக்கத்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் வேறு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி ரிலேட்டடான பங்குகள் வச்சுருந்தேன், டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்குகள் வச்சுருந்தேன், மெட்டல்ஸ் வச்சுருந்தேன், ஏறிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் சில பேர் வந்து இல்லைங்க, என் பங்கு அவன் எங்கேங்க கீழே குமிஞ்சு பார்த்தே கீழேயே போய்கிட்டு இருக்கானுங்க, டேய் எந்திரிச்சு நில்றானா நிற்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது மேலும் மேலும் அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றன. அப்படி அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த பங்குகளில் இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, சமீபத்தில் க்ரூட் ஆயில் ரிலேட்டடான செய்திகள்னால இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏதாவது ஒரு ரெக்கவரி ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பெருசாக மூவ்மெண்ட் என்பதே இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த ஜொமேட்டோ எட்டர்னல் அப்படின்ற பங்கு அவனு தொடர்ந்து கீழே இறங்கி முதலீட்டாளர்களுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பங்கு. அவன் எதை இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே லேஸ் வாக்கில் அப்படியே லேஸாக இன்றைக்கி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஆக மொத்தம் சமீபத்தில் கடந்த 2 நாட்களில் ஒரு 10% பக்கம் இன்றைக்கி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. நண்பர்களே, இதை ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சிங்க, தொடர்ந்து கீழே உழுகாமல் அப்பப்போ திரும்பி நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய பங்குகளாக இருந்தால் நம்மளுக்கு மனசில் சோர்வு என்பது வராது. அதனால தான் பல பெரிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செக்டர் லீடர், ஏதாவது ஒரு செக்டர், இன்றைக்கெல்லாம் இன்ஃபோசிஸ் எல்லாம் செக்டர் லீடர் தான் 52 வீக் லோவில் போய் இன்றைக்கி ஒரு நியூஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு இந்த இன்ஃபோசிஸ். அப்போ குறைஞ்சது ஒரு 10-15 செக்டராவது நம்ம கையில் வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்பது சிறிய பணத்தை வச்சுக்கிட்டு வரவே முடியாது. அதனால தான் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி மியூச்சுவல் ஃபண்டுகளில் கொண்டு போய் பணத்தை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இனி 10 வருஷம் கழித்து தான் இவங்கெல்லாம் கோடீஸ்வரர்கள் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.